ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் மோ. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆப்டிடியூட் மற்றும் மென்டல் எபிலிட்டியில் டைஸ் அண்ட் பசில்ஸை பற்றி சில சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆனால் பார்க்கறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ வாட்ஸ்அப் பை எஜுகெஸ்ட், அதாவது ஆன்லைன் கோர்ஸ் பண்ணுறாங்க. அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் தான். அதுக்கான கிளிப்பு வந்து நாங்கள் ஷோ பண்ணுறோம். ஒரு வாட்டி கவனிச்சு பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோவில் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு டைஸை பற்றி பார்த்துடலாம். டைஸில் 2 டைப் இருக்குது, ஓப்பன் டைப், க்ளோஸ்டு டைப். ஓப்பன் டைப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா நம்பர்ஸும் அவங்க ஷோ பண்ணிடுவாங்க. இந்த டைஸில் இந்தந்த நம்பர் இருக்குது. பட் க்ளோஸ்டு டைப்பில் அப்படி இல்லை. ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன நம்பர் வரும்னு நம்மளை ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஆஃப் த சம்மு வந்து இந்த க்ளோஸ்டு டைப்பில் தான் கேட்பாங்க. ஆனால் இந்த க்ளோஸ்டு டைப்பை இப்போ விரிவாக பார்க்கலாம் வாங்க. இதில் ஃபஸ்ட்டு சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு வந்து நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே நிறைய சம் ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட்டு சம்மை படித்து பாருங்கள். விச் சிம்பிள் வில் பி ஆன் தி ஃபேஸ் ஆப்போசிட் டு தி ஃபேஸ் வித் சிம்பிள் ஸ்டார். இந்த ஸ்டாருக்கு ஆப்போசிட்டாக எந்த சிம்பிள் இருக்குன்னு அவங்க ஷோ பண்ண காட்டுறாங்க. நீங்கள் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 டைஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. மேஜராக ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு 2 டைஸ் மட்டும் எடுத்தால் போதும். ஃபஸ்ட் ரெண்டு எடுத்துக்கலாம். அந்த 2 ஃபஸ்ட்டு டைப்லேயும் பாருங்கள், ஸ்டார் 2மே அடிபட்டுட்டு ப்ளஸ் மைனஸ் தான் ஆப்போசிட் ஃபைன் பண்ண முடியுது. அப்புறம் நம்ம ரெண்டாவது 2 டைஸ் எடுத்துக்கலாம். அந்த 2 டைஸ் எடுத்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் வந்து ஒரே மாதிரி இருக்கிறத உங்களுக்கு நோட் பண்ண முடியும். அதனால் அது 2ஐயும் கேன்சல் பண்ணிவிட்டு ஸ்டாருக்கு ஆப்போசிட்டு 8 தான் ஃபைன் பண்ணிடுச்சு. ரெண்டாவது சம்ம பாருங்கள், இந்த 5க்கு ஆப்போசிட்டு என்ன பாயிண்ட்ஸ் வரும்னு கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டைப்பு என்ன சொன்னால், ஃபஸ்ட்டு ஈக்குவலாகிறத டிவைட் பண்ணி வெளியே எடுத்துடணும், மீதி இருக்கிறது ஆப்போசிட் வேல்யூன்னு சொல்லிடுச்சு. இப்போ இந்த ரெண்டாவது டைப்பில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அண்ட் கிளாக் வைஸில் நம்பர்ஸ் எடுத்து எழுத போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த சம்மு பாருங்கள். விச் டைட்ஸ் அப்பேர் தி ஃபேஸ் ஆஃப் நம்பர் 4. நம்பர் 4க்கு ஆப்போசிட் எதுவும் ஃபைன் பண்ணணும். ஆனால் இதில் நம்பர் 4 ஷோ பண்ணலை. பட் இருந்தாலும் 2 டைஸ்லையும் காமனாக இருக்கிறத டெலிட் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் கிளாக் வைஸில் எழுதி அதுக்கு ஈக்குவலாக என்ன இருக்கோ அதுதான் இதுக்கான ஆப்போசிட்னு ஃபைன் பண்ண முடியும். அப்படி 4க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது என்ன நம்பர்னால் 3ன்னு லாஸ்ட்டாக ஃபைன் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பசில்ஸை பற்றி பார்க்கலாம். பசில்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப்பு எப்படிப்பட்டதுன்னா, இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்து அதை ஒப்பிட்டு அதுக்கான டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ரெண்டாவது டைப்பு இந்த மாதிரி மல்டிபிள் நம்பர்ஸை கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன டைப் ஆஃப் ஃபார்மேஷன் வருதுன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. மூணாவது டைப் வந்து நம்பர் சீரிஸ். நம்பர்ஸை கொடுத்து அதுக்கான டிஃப்ரென்ஸு எதை ஆட் பண்ணுறாங்க, எது சப்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு அதை வச்சு ஷோ பண்ணுவாங்க. எப்படி டைஸில் 2 மெத்தடில் போட்டோமோ, அதாவது ஃபஸ்ட்டு காமன் நம்பரை டெலீட் பண்ணிவிட்டு கிளாக் வைஸில் எழுதி ஆப்போசிட் நம்பர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குதோ, அதே மாதிரி இதுலேயும் ஒவ்வொரு சம் ஆஃப் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு சின்ன நம்பர்னால் ப்ளஸ் ஆர் அடிஷன் பண்ணணும், இல்லைன்னா பெரிய நம்பர்னால் மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் பண்ணி அதை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சம்மை பாருங்களேன், இதில் அந்த கொஷின் மார்க்கை வந்து ஃபைன் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த 2 நம்பர் ஷோ பண்ணிக்கலாம். இப்போ 2க்கும் 4க்கும் சென்டரில் என்ன வரும், 3 வருமா? அதே மாதிரி 1 1 ப்ளஸ் பண்ணால் 2, 5 3 ப்ளஸ் பண்ணால் 8. அதுக்கு 2க்கும் சென்டரில் என்ன வரும், 3 4 5 6 7 8. 8னா தேவையில்ல, 2க்கும் 8க்கு சென்டரில் 5 வருது. அதே மாதிரி இங்கே 3 3 1 ப்ளஸ் பண்ணால் 7, 6 1 7 9. 9க்கும் 7க்கும் சென்டரில் 8. அதே அடுத்தது பார்த்திங்கன்னா 4 3 7 7 2 9. அது 2ம் சென்டரில் 8. கரெக்டாக வந்துருச்சா நான் ஆப்ஷன்? அது அதேமாதிரி லாஸ்ட் கொஷின் பாருங்கள், 3 9 சென்டரில் என்ன வரும், 6 தான் வரப்போகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷினை பாருங்களேன், இது சிம்பிளானது தான். இப்போ கீழே இருக்கிற நம்பர்லாம் சின்னதாக இருக்குது, ஆன்சரும் சின்னதாக இருக்கிறதுனால ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ கீழே இருக்கிற நம்பரை ப்ளஸ் பண்ணுங்கள். 2யும் ப்ளஸ் பண்ணால் 16. 16ல் 4 போச்சுன்னா 12. ஓகேவா? அதேமாதிரி இதுவும் அதே மாதிரி வரதால ஈக்குவல் ஆகுதுன்னு பாருங்கள். 1 4யும் ப்ளஸ் பண்ணால் 5. 5ல் 1 போச்சுன்னா இது 4. அப்படின்னா 2மே ஈக்குவலாக இருக்குன்னா 3வது ஈக்குவலாக தான் வரும். அப்புறம் ஆப்வியஸ்லி இந்த 3வது கொஷினும் ஈக்குவலாக தான் இருக்க போகுது.
அப்போனா கீழே இருக்கிற நம்பர் பாருங்கள், 6 + 5 11, 11ல் 2 போச்சுன்னா 9, ஆன்சர் ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து லாஸ்ட் கொஷின். இந்த நம்பர் சீரிஸில் எது டிஃப்ரெண்ட்? ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் வந்து 2, ரெண்டாவது டிஃப்ரெண்ட் வந்து 7க்கும் 11க்கும் 4, 11க்கும் 13க்கும் ஆப்வியஸ்லி 2, அதேமாதிரி 13க்கும் 17க்கும் 4. அப்படின்னா அடுத்தது வர டிஃப்ரென்ஸ் 2ல் தான் வரணும். அப்படின்னா 2 டிஃப்ரென்ஸ் வந்தால் 17ஓட 2 கூட்டினா 19 ஆன்சர். இப்போ ஆல்பபெட்டிக்கில் பார்த்தோம்னா ஹெச் எந்த நியூமெரிக்கல் நம்பரு, எந்த நியூமெரிக்கல் நம்பர், அந்த நம்பர் எப்படி கூட்டணும்னா சென்டரில் இருக்கிற நம்பருக்கான ஆல்பபெட் கிடச்சிடும். அதேமாதிரி ஏ வந்து 1, என் வந்து 13, 13 1 கூட்டினா 14வது நம்பர் வந்து ஓ. அதேமாதிரி டி எத்தனாவது நம்பர், ஐ எத்தனாவது நம்பர் ஃபைன் பண்ணோம்னா ஃபைனலாக நமக்கு எம்மில் ஆன்சர் ஃபைன் பண்ணிடலாம். அடுத்து ஃபைனல் கொஷின். இந்த கொஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஈஸியான மெத்தட் தான். ஃபஸ்ட்டு 13 ஆல்பபெட்ஸை வந்து லைனாகவும், ரெண்டாவது ஆல்பபெட்ஸ் லைனை வந்து ஆப்போசிட்டாகவும் எழுதி 2க்கும் ஈக்குவலாக என்ன வருதோ அதுதான் யூஸ் பண்ணிடுவாங்க. அப்படி எல்லுக்கு நேராக என்ன வருதோ அதை அங்கே ஆன்சராக வரப்போகுது. ஃபைனலாக நம்பர் சீரீஸில் ஒரே ஒரு கொஸ்டின் பண்ணுறோம், டிஃபிகல்ட்லாம் இல்லை, ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். இதே சேம் தான். 2க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 2க்கு என்ன டிஃப்ரென்ஸ் மைனஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு 29, 13, 39, 42, எல்லாத்துலேயும் 42 டிஃப்ரென்ஸ் வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த 42 லாஸ்ட் நம்பரோட கூட்டினோம்னா நம்மளுக்கு 5 மணி 19 நிமிஷம் ஃபைனல் ஆன்சர் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்பர் சீரிஸ் எடுத்துட்டாலே அதுக்கான டிஃப்ரென்ஸை வந்து ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக டிப்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் உங்களுக்கு கேதர் பண்ணி தரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.